ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து டிசம்பர் 10 மேலே ஆகிட்டு பார்த்தீங்களா. நான் எப்போவுமே மாதத்தில் 2 தடவை கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை வாங்குறது 15 நாளைக்கு, திருப்பி மறுபடி ஒரு 15 நாளைக்கு மறுபடி போய் வாங்குவேன். இப்படி 2 டைம் வாங்கிட்டு எப்படி சிம்பிளாக நான் வந்து வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1-2 பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, மாதம் மளிகை செலவுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கா ஆகுது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்காக தான் சரி கடைக்கு போயிட்டு வந்த கையோட வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி சிம்பிளாக நம்ம வந்து குழம்பு கூட்ட இப்படி யோசித்து வச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரூபா வந்து கம்மியாக தான் ஆகும். சரியா? நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டுகிட்டே பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என் கையில் இருக்கிறத பார்த்திங்கன்னா, நான் முதல்லையே லிஸ்ட்டு பெருசாக எழுதிட்டு போயிட்டேன். எதுக்குன்னா, எப்போவுமே நான் தான் போவேனான்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவும் போக மாட்டேன். எப்பயாச்சும் ஒருக்கா போவேன். ஆனால் என் புருஷன் போனாலும் அவங்கக்கிட்ட பெரிய லிஸ்ட் ஒன்று எழுதி தான் கொடுத்து விடுவேன். மொபைலில் மெசேஜில் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா சும்மா வாயால் அவங்கக்கிட்ட இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லிவிட்டாலும் அதில் 2 பொருளை வேணும்னே மறந்துட்டு வந்துடுவார் என் புருஷன்லாம். கேட்டால் சொல்லிடுவாங்க, நீ நாளைக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. அப்போ அது நமக்கு திருப்பி அலைச்சல் மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு 1க்கு 2 வேலை அப்படின்னு நினச்சிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் மாச்சல் பிடிக்காமல் ஒரு லிஸ்ட் ஒன்று பெருசாக எழுதிடுவேன். காலையிலேயே கிச்சனில் என்னென்ன பொருள் தீர்ந்துட்டு அப்படின்னு பெரிய லிஸ்ட் ஒன்று எடுத்துருவேன். எடுத்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மொத்த விற்பனை கடை இருக்குது. அந்த கடை பூட்டி இருந்து அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து காய்கறியிலேருந்து எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே நான் வாங்கிடுவேன். ஆனால் நான் நேற்றுக்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் இது வரைக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் வந்து பொருள் வாங்கினதுலேயே நேற்றுக்கு கொஞ்சம் ஒரு 150 ரூபா கிட்ட அதிகமாக எடுத்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு, வீட்டுக்கு வந்ததில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த காசோட வலி தெரியும் அப்படின்னு. இத்தனைக்கும் நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், நான் வந்து எந்த ஒரு பொருளுமே அனாவசியமாக வாங்கியிருக்க மாட்டேன். என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, உங்களுக்கு என்ன ஒரு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, நீங்களும் உங்கள் புருஷனோ 2 பேர் இருக்கிறவங்களுக்கெலாம் என்னோடய வீடியோ ரொம்ப பொருந்தும். ஏன்னா நானும் அந்த கேட்டகரி தான். நான் வந்து தோசை மாவு வந்து ஒரு 10 நாளையில் ஒரு நாள் தான் தோசை ஊற்றுவேன் வீட்டில். அப்படிங்கும்போது நான் பாக்கெட் மாவு வாங்கிடுவேன். ஒரு பாக்கெட் மாவு 25 ரூபா தான். எனக்கு அது 2 நாளைக்கு யூஸ் ஆகும். இதனால் நான் வீட்டில் வந்து மெனக்கெடுத்து அரைக்க மாட்டேன். ஆப்பம் போடுறதா இருந்தால் நான் வீட்டிலே அரைச்சிப்பேன். ஏன்னா ஆப்பம் வந்து அரைக்கிறது ஈஸி தான், நமக்கு உளுந்து எதுவுமே ஆப்பத்துக்கு போடாண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி கடையில் போய் வாங்கிட்டு வரும்போதே கொண்டக்கடலை, பட்டாணி கடலை எல்லாமே ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து எப்படின்னா, எல்லாமே ஒரே நாளில் வைப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எல்லாத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வாங்குவேன். இப்போ பச்சை பயிர் வாங்குறேன்னு வைங்களாம், அந்த பச்சை பயிரில் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு நாள் புட்டுக்கு கொஞ்சம் எடுத்துருவேன், இன்னொரு நாள் பச்சை பயிர் குழம்பு வச்சுருவேன். கொண்டக்கடலை அதே மாதிரி தான். ஒரு நாள் கொண்டக்கடலை சாதம் மாதிரி பண்ணுவேன், இல்லை கொண்டக்கடலை குழம்பு வைப்பேன். அப்படி இல்லை நமக்கு சாயந்தரம் வந்து ஏதாச்சும் திங்கிறதுக்கு வாய் நமன்னு இருந்துச்சுன்னா அப்படி ஒரு நாள் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிடுவேன். இப்படி நான் 1/4 கிலோ வாங்குறத 2 நாள் 3 நாளைக்கு அப்படின்னு வச்சுருவேன். இது பெரிய குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாது. என்ன மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு சின்ன குட்டி பாப்பா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். சரியா? அதே மாதிரி சோப்பு, விம்ஜெல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாதத்துக்கு நான் 2 பாக்கெட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாத்திரம் வந்து கம்மியாக தான் வரும். அது இல்லாமல் தினமும் 2 டைமும் நான் பாத்திரம் தேய்ப்பேன். காலையில் ஒருக்கா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா. 2 பாக்கெட்னா எப்படின்னா 15 ரூபா பாக்கெட்டு தான். அந்த 15 ரூபா பாக்கெட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பண்ணாலே நமக்கு ரொம்ப போதுமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்குள்ளே சோப்பு வந்து ஒரு 25 ரூபாய்க்குள்ளே சோப்பு ஒன்று வாங்கி வச்சிடணும். அதில் 2 வாங்கிட்டால் போதும். எனக்கெலாம் 1 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து துணியை வந்து நான் கையால் துவைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்ஃபு இல்லைன்னா ஏரியல் ஏதாச்சும் ஒன்று தட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டு தான் அப்புறம் துவைப்பேன். அப்படிங்கும்போது நமக்கு சோப்பு வந்து டக்குன்னு தீர்ந்து போகாது. அப்புறம் இந்த மேகி பாக்கெட் காட்டினேன் பார்த்திங்களா, இந்த மேகியெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் வாங்குவேன்.
இது எப்படி வாங்குவேன் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம பட்டாணி கடலை, பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும் மாதத்தில் ஒரு நாள் சின்ன 2 பாக்கெட் வாங்கினா போதும். ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் திங்கிற மாதிரி தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பட்டாணி, கேரட், பீன்ஸ்லாம் போட்டு நல்ல சூப்பராக மேகி கிண்டி சாப்பிடுவோம். இதுக்காக கடையில் போய் ஒரு பார்சல் நூடுல்ஸ் வந்து ₹100 ₹120 இருக்கும். அதை வாங்கவும் மாட்டேன், என் ஹஸ்பண்டும் வாங்கியும் கொடுக்க மாட்டாவன். அதுக்கப்புறம் தயிர் வாங்குவேன். நான் வாரத்தில் என்ன குழம்புலாம் வைப்பேன் தெரியுமா? வாரத்தில் 2 நாள் மீன் குழம்பு வச்சுருவேன், ஒரு நாள் கருவாட்டு குழம்பு வைப்பேன். நீங்கள் வாரத்துக்கு எடுத்தாலும் சரி தான், இல்லை 10 நாளைக்கு எடுத்தாலும் சரி தான். எங்கள் ஊர் வந்து கடற்கரை ஏரியா அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் மீன் வந்து ஓரளவு நல்ல மலிவாகவே கிடைக்கும். அதனால் 2 நாள் எப்படியாவது மீன் வாங்குவேன். மீன் கிடைக்காத நேரத்தில் முட்டை குழம்பு அந்த மாதிரி முட்டையை வச்சு ஏதாவது பண்ணுவேன். கண்டிப்பாக 10 நாளையில் ஒரு நாள் பருப்பு, சாம்பார், ரசம் எப்படியாவது வந்துடும். ப்ளஸ் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, இந்த 5 குழம்பு வந்தாச்சா. அப்புறம் முட்டையை வைப்பேன். ரசம் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக முட்டை தொக்கு வச்சுருவேன். பருப்பு குழம்புக்கு அப்பளம், ஏதாச்சும் கருவாடு இருந்தேன்னா அதை வந்து லைட்டாக தொக்கு மாதிரி வைப்பேன், கருவாடு பொரியல் மாதிரி வைப்பேன். இந்த மாதிரி எந்த காம்பினேஷனுக்கு எது வீட்டில் இருக்க பொருள் வச்சே வைப்பேன். காலையில் சப்பாத்தி பூரி போடுறேன்னு வைங்களா, அந்த சப்பாத்தி பூரிக்கு வந்து நம்ம குருமா வைப்போம்ல, திக்காக வைக்க மாட்டேன், நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வைப்பேன். கடலை குழம்பு மாதிரியே வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு நான் அதை வச்சு ஓட்டிடுவேன். ஏன்னா அந்த கடலை உருளைக்கிழங்குலாம் அந்த குழம்புல இருக்கும்போது என் புருஷன் வந்து நல்ல ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நமக்கு டிஃபனுக்கு அதே ஆயிரும், இன்னொன்று மத்தியானம் லஞ்சுக்கும் அதே ஆயிரும். இட்லி தோசைக்கு சாம்பார் வச்சா அதையே மத்தியானம் சோறு கூடயே வச்சு கொடுத்துருவேன். இப்படி தான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய வீடுகளில் வந்து வீட்டில் வந்து நல்ல கடன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு சமையல், மதியம் ஒரு சமையல், ராத்திரி ஒரு சமையல் அப்படின்னு. ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் நிறைய பேரை நான் அப்படி பார்க்குறேன். வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. எதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாகவே வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, அவங்கக்கிட்ட பக்கத்து வீடு பார்த்திங்களா போய் கதை பேசும்போது ஏதாச்சும் நான் நோட் பண்ண விஷயங்கள், தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணிட்டு தான், இப்படியெல்லாம் ரொம்ப செலவழிக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளுமே முன்னேற மாதிரியே இருக்காது. ஏதோ சம்பள பைசா வந்த உடனே எல்லாம் தின்னு தீக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று என் புருஷன் வந்து 1500 கொடுத்தாங்க. விலைவாசி எல்லாம் கடையில் அதிகமாக இருக்குது, பார்த்து செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு. நானும் 1500 கொண்டு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு 500 ஒழிச்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். 1000 பார்த்திங்கன்னா எனக்கே தெரிஞ்சுட்டு, கார்த்திகை மாதம் அப்படிங்கிறனால தக்காளி வந்து 1 கிலோ 70 சின்ன வெங்காயம் வந்து 85 அப்படின்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு 1000 கொண்டு போனால் 10 பொருள் கூட வாங்க முடியாது, சரி எதுக்கும் பார்த்துட்டு வருவோன்னு தான் போயிருந்தேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற பொருளை பாருங்கள், பொருளான பொருள் இருக்காது. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பொரி உருண்டை ரொம்ப பிடிக்கும். முறுக்கு வந்து ஒரு 2 சின்ன பாக்கெட்டு தான், 10 ரூபா தான். பொரி உருண்டை 15 முறுக்கு 10 ரூபா. இவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பேன். நான் ரொம்ப ஸ்நாக்ஸும் வாங்கவும் மாட்டேன். எப்பயாச்சும் தேவைன்னா வீட்டில் கடலை, பயிர் அந்த மாதிரி வேக வச்சே சாப்பிட்டுக்குவேன். இப்போ வந்து 10 நாளைக்கு அப்படிங்கும்போது முட்டை எப்படி வாங்குவேன்னா, ஒரு 6 முட்டை தான் வாங்குவேன், இல்லைன்னா 7 முட்டை வாங்குவேன். எனக்கு இல்லாட்டி கூட அவங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தினமும் ஒரு முட்டை சேரும்படி வைப்பேன். நானும் இடையிடையே எடுத்துப்பேன், அதுக்காக பெரிய தியாகின்லாம் சொல்ல மாட்டேன். நான் மற்றபடி ஏதாச்சும் காய்கறி கூட்டு, கீரை, தெருவில் கீரை வரும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் கொண்டு வருவாங்க ஒரு அண்ணா, 5 கிலோ 100 ரூபா அப்படின்னு. அப்படி வரும்போது அதில் ஒரு 3 கிலோ மொத்தமாக வாங்கி போட்டுருவேன். இந்த மாதிரி எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி வாங்கிடுவேன். மசாலா ஜாமான் பார்த்திங்கன்னா வத்தல் வாங்கி தனியாக ரைஸ் மில்லில் போய் திரிச்சிட்டு வந்துடுவேன். மல்லித்தூள் அதே மாதிரி. இப்படி வீட்டில் வந்து மசாலா எல்லாமே நான் அரைச்சிருவேன். அதனால் கடையில் போய் எனக்கு மசாலாக்கெலாம் தனியாக வந்து பாக்கெட் மசாலாவுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 25 ரூபா கொடுத்து தண்டத்துக்கு போட்டுட்டு வர மாட்டேன். அப்புறம் வீட்டில் டிஃபன் பண்ணணும் அப்படின்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமையை வாங்கி சப்பாத்தி போட்டுருவேன். அது போக இந்த கூரோ மாவு இருக்குது பார்த்திங்களா, ராகி மாவு, அது ஒன்று, ரவை பாக்கெட்டு ஒன்று, இந்த 2 தான் கடையில் ஒவ்வொரு பாக்கெட்டு தான் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோதான், எனக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் காட்டின இந்த கொஞ்சம் பொருள் தான் கண்டிப்பாக நான் தாராளமாக 15 நாள் ஒப்பைத்திருவேன். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே பல விதமான குழம்பு வைக்கலாங்க. யூடியூப்பை பார்த்து தான் எதையாச்சும் வைப்பேன். சரியா, நீங்களும் வீட்டை வந்து சிக்கனமாக ஓட்டுங்க, பணத்தை சேவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.